அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசி நேரத்தில வந்து புவனேஸ்வரிக்கு வந்து ஆப்பு வைக்காங்க நம்ம மாயா அப்படின்னு தாங்க சொல்லணும். பத்திரமே போலி பத்திரம், போலியா தான் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே நிரூபிச்சு கடைசியில வந்து ரகுராம வந்து காப்பாத்துறாங்க. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து மறுநாள் காலையில விடிஞ்சிருது. இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம இவங்க மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. என்னடா பண்றது? எப்படியாவது வந்து புவனேஸ்வரி வந்து தப்பான பத்திரத்த தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியுது. ஆனால் அதை நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் வந்து இந்த ஏரியாவில் வந்து பத்திரம் யாரெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்காங்களோ அவங்கள வந்து நம்ம பார்த்து விசாரித்தா உண்மையை தெரிஞ்சிடும். அதில் யாராவது ஒருத்தர் தான் கண்டிப்பாக வந்து நம்ம புவனேஸ்வரிக்கு வந்து பத்திரத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்கணும். அவங்கள பிடிச்சாலே நமக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து தேடி அலையிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து புவனேஸ்வரியோட காதுக்கு வந்து போகுது. மாயா வந்து மோப்பம் பிடிச்சு அந்த பத்திரம் ரெடி பண்ணுறவனை பிடிக்க போகிறா, அவளை தான் தேடி போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரிக்கு வந்து விஷயம் வந்து போயிடுது. உடனே புவனேஸ்வரி வந்து இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது, அவனை உயிரோட வச்சுருந்தா தானே மாயாவுக்கு உண்மை தெரியும், அவனை போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா என்னம்மா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தியோட அப்பா வந்து சொல்கிறாங்க, அண்ணே இதுக்கு மேலே வந்து நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, இதுதான் சரியான நேரம் அந்த ரகுராமை வந்து அவமானப்படுத்துறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை அடைஞ்சே தீரணும், அதுக்கு என்னனாலும் பண்ணுவேன், அவனை வந்து போட்டு தள்ளிடுங்கண்ணே, அவன் இன்னும் நமக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அந்த ரவுடியெல்லாம் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ரவுடிகளுக்கு கால் பண்ணி அந்த பத்திரம் ரெடி பண்ணி கொடுத்தான்ல அவனை வந்து போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம்லாம் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம மாயா, அதுக்கடுத்து சீனு எல்லாருமே சேர்ந்து அந்த பத்திரம் ரெடி பண்ணி கொடுத்தவனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரவுடிகளும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து இங்கிட்டு பார்த்தா நம்ம புவனேஸ்வரி வந்து வீட்டுக்கே வந்துட்டாங்க. சரிங்க, நீங்கள் கொடுத்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒழுங்கு மரியாதையாக வந்து அந்த சாவியை என் கையில் எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். இதுவுமே வந்து இது என் வீடு, இந்த வீட்டை விட்டு எல்லாருமே வெளியில் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஊர் பொதுமக்கள், அதுக்கடுத்து புதுசாக வந்து தீர்ப்பு சொல்ல வந்திருந்தால ஒரு தாத்தா, எல்லாரும் முன்னாடியுமே அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க, எனக்கு இப்போ அந்த சாவி வந்தாகணும், எல்லோரும் வீட்டை விட்டு கிளம்புங்க, இனிமேல் அது என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க ரகுராம் இருக்கார்ல, அவர் வந்து ஜானகியை பார்த்து கண் காட்டுறாங்க, போய் சாவி எடுத்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையான பொருள், துணிமணி எல்லாத்தையுமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வெளியில் வந்து அவங்க வந்து பேக் எல்லாருமே வச்சிடுறாங்க. கடைசியில் ஜானகி மட்டும் போய் சாமி கும்பிட்டுட்டு, இப்படி நாங்கள் குடும்பமாக வாழ்ந்த வீடு இப்படி வந்து புவனேஸ்வரி வந்து பறிச்சுக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அந்த இடத்துல வந்து கிளம்பி விறுவிறுன்னு சாவி எடுத்துகிட்டு வராங்க. பூஜை ரூம்லேருந்து எடுத்து கொண்டு வந்து கையில் கொடுக்க போகிறாங்க புவனேஸ்வரியோட கையில். அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு வந்து நம்ம மாயா வந்து வராங்க. பெரியம்மா சாவியை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வராங்க. இங்கிட்டு பார்த்தா புவனேஸ்வரி வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவ மறுபடியும் வந்துட்டாளா, இப்போ என்ன கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ஃப்ளாஷ்பேக் ஒன்று போடுறாங்க. ஆல்ரெடி வந்து கூடயே வந்து அந்த பத்திரம் ரெடி பண்ணால அவன் வந்து தலையில் அடிபட்ட மாதிரி வந்திருக்கான். உடனே ஃப்ளாஷ்பேக் போட்டு காமிக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, நம்ம புவனேஸ்வரியோட ஆளுங்க இருக்காங்களே, அவங்க வந்து பத்திரம் எல்லாம் பதிஞ்சு கொடுத்தாங்கல்ல, அவனை வந்து அடி வெளுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நடு ரோட்டில். ஏய் இவனை போட்டு தெரியுறா, இனிமேல் வந்து இவன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மேடமே சொல்லிட்டாங்க, இவன் கதையை முடிச்சு விட்ருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரவுடி சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து மாயாச்சின்னு 2 பேருமே பயங்கரமாக என்ட்ரி கொடுத்து எல்லாத்தையுமே அடித்து தும்சம் பண்ணிடுறாங்க. தும்சம் பண்ணிவிட்டு, பார்த்தீங்களா நீங்கள் வந்து அவங்களுக்காக இந்த பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்க, கடைசியில் அவங்களோட நன்றி விசுவாசத்தை பார்த்தீங்களா, உங்களை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க, இனிமேலும் வந்து அந்த புவனேஸ்வரியை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, நானும் தப்பு பண்ணுறவன் தான், காசுக்காக எதுனாலும் பண்ணுறவன் தான், ஆனால் இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்களுக்கு உதவி செஞ்ச என்னையவே கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பியிருப்பா, இருங்கம்மா நான் எங்கே வந்தாலும் சரி இந்த உண்மையை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி அண்ணே, வாங்கண்ணே எங்கள் கூட வாங்க, எங்கள் கூட வந்து இந்த உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல அவர் வந்து உண்மையை வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. நான் வந்து பத்திரம் போலியாக ரெடி பண்ணுறவன் தான், இந்த அம்மா தான் வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஒரு பத்திரம் வந்து காசு வாங்கின மாதிரியும், இன்னொரு பத்திரத்தை வந்து நீங்கள் வீட்டை எழுதி கொடுத்து காசு வாங்குற மாதிரி எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் சொன்னாங்க. நானும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். கடைசியில் வந்து ஏமாற்றி இந்த பையன்கிட்டலாம் கையெழுத்தை வாங்கி இவங்க இந்த வீட்டை எழுதி வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த இடத்துல வந்து அந்த தாத்தாவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. சேதுபதி ராஜா இருக்கார்ல, அவர் வந்து கோவப்பட்டுட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவேன், இனிமேல் வந்து இவங்க பக்கமே நீ வரக்கூடாது, உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புவனேஸ்வரி வந்து விரட்டி விட்டுறாங்க. புவனேஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசி நேரத்தில் மாயா வந்து மறுபடியும் இப்படி வந்து நம்ம பிளானில் மண்ணள்ளி போட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுகடுன்னு போகிறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்து சந்தோஷமாக வந்துடுறாங்க. அங்கிட்டு நம்ம சீனுக்கு வந்து நம்ம மாயா மேலே வந்து பயங்கரமான லவ் வர ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கு பூவெல்லாம் மல்லிகைப்பூலாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மாயா நீ இல்லைனா இந்த குடும்பம் இந்நேரம் எந்த நடுத்தர நிற்கும்னு யாருக்குமே தெரியாது, இந்த புவனேஸ்வரி வந்து எல்லாத்தையுமே வீட்டை விட்டு துரத்திருப்பா, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த குடும்பத்தோட மானமே போயிருக்கும், நீ இருந்ததுனால தான்
இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் பூ வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.